பார்த்து வருகிறோம். அதிமுக தொண்டர்கள் யாரும் துவண்டுவிட வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் போது பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளாக அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு அவர் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டமானது இன்று காலை நடந்தது. அதை முடித்துவிட்டு இப்போ சென்றிருக்கிறார்கள். மதிய நேரத்தில் கிருஷ்ணகிரி தொகுதிக்கான அந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்கிடையில் மயிலாடுதுறை நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளரிடம் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கூட்டணியை பொறுத்தவரை கவலை வேண்டாம், அதை தலைமை வலுவான ஒரு கூட்டணியை அமைப்பதை உறுதி செய்திருப்பதாகவும், அதே போல இந்த தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள் ஒன்று மோடியா இல்ல ராகுலா என்றதை பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். ஆகையால் அதே நிலை தொடரும் என்பது இல்லை. நீங்கள் உங்கள் களப்பணியின் மூலம் அதை மாற்றி காட்ட வேண்டும். அதற்கான களப்பணிகளை மேற்கொள்ளுங்கள். சிறுபான்மையினரின் வாக்கானது நிச்சயமாக அதிமுக பக்கம் திரும்பும். எதிர்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதற்கான பணிகளை நீங்கள் தொய்வடையாமல் சிறப்பாக செய்ய வேண்டும். களத்தில் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து எங்கெங்கெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் மயிலாடுதுறை நிர்வாகிகளுக்கும். ஆக இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய இந்த ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மிக முக்கியமாக சிறுபான்மையின் ஓட்டை தங்கள் வசம் திருப்புவதற்கான நடவடிக்கைகளை அதிமுகவினர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.